ஈரான்லேருந்து எண்ணெய் எடுத்து கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் நாங்கள் மறிப்போம், விட மாட்டோம், நீ அவன்கிட்ட வாங்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஈரான் என்ன பண்ணால் இன்றைக்கி ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காலையில் சரமாரியான அட்டாக்கில் அமெரிக்கா போர்க்கப்பலில் ஓட்டாங்க. அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து அந்த மாதிரி வந்து அடித்து பெரிய சேதத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படும். திருப்பி ஈரான் மேலே அட்டாக் பண்ணால் அவன் திருப்பி இஸ்ரேல் அட்டாக் பண்ணான். அதுதான் இஸ்ரேல் விரும்புகிறான். அமெரிக்காவோட பிளான் தான் இது. இஸ்ரேல் முழுக்க இஸ்ரேல் பிளான் தான். ஏன்னா வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு. புதன்கிழமை தீவிர விசாரணை ஊழல்வாதி நெதன்யாகு மேலே மிக கடுமையாக அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்துருச்சு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை வருது. விரைவில் வந்து இந்த வழக்கு எப்படி நடந்துச்சுன்னா 1 மாதத்துக்குள்ளேயே பெரிய தண்டனை, கைது செஞ்சு உள்ளே வைக்கிற அளவுக்கு நெதன்யாகு. அதே போல் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஒரு கப்பலை மட்டும் இல்லாமல் வந்து ஈரானுக்கு சம்மந்தப்படுற 180 கப்பல்கள், அதாவது உலகத்தில் வந்து எந்தெந்த மூலையில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி வந்து ஹைஜாக் பண்ணுவோம், இதே மாதிரி அட்டாக் பண்ணுவோம். இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இவங்க அமெரிக்கன் நேவி ஷிப்பை வந்து பிளாக் பண்ணுவாங்க, அது மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து பயந்து போனது உலகம் அறிஞ்ச உண்மை. ட்ரம்ப்பே வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், ஆனால் அதுதான் உண்மை. ட்ரம்ப்புக்கு உள்ள ஆப்பை சொல்லிட்டாங்கன்றது. அரப் கண்ட்ரி UAE வந்து ட்ரம்ப்பை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ இந்த யார் பேச பூராமே தூக்கிட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு அவங்களே பிடிங்கி அடிச்சிட்டாங்க. ரைட், ஓடி போயிருன்னு சொல்லிட்டு இனி எடுத்துகிட்டு ஓடினது தான். இனி அமெரிக்கன் பேஸ் இங்கே கிடையாது. இப்போ 70% பேர் வெளில போயிட்டாங்க. சைனா வந்து சொல்லிச்சு எங்களுக்கும் ஈரானுக்கு உள்ளதில் யாரும் தலையிட மாட்டோம், அது எங்கள் 2 நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, எங்களுக்கும் இந்த உலகத்தை தலைமை ஏற்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு நாடும் உலகத்தின் தலைமை ஏற்க நாங்கள் விட மாட்டோம். சார் வணக்கம். வணக்கம் சார், அதாவது ட்ரம்ப்பு ஈரான் பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட போர் முடிவு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அந்த சீஸ்ஃபயர்லாம் சொல்லியிருந்தாங்க. பெருசாக பிரச்சனை எதுவும் நடந்த மாதிரி இல்லை. திடீர்னு வந்து திருப்பி வந்து பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. அதாவது ஈரானோட கப்பலை வந்து அமெரிக்கா வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கு, அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. என்ன நிலவரம் சார் கரண்ட்டாக? இப்போ வந்து போர் நிறுத்தம் முறிந்து விட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். நேற்று மாலையிலேருந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போரை வந்து முறிக்கிற மாதிரி அவன் ஓப்பன் பண்ணி நான் மறைக்கிறேன் அப்படின்றான். இவன் எதுக்கு மறைக்கிறானே தெரில. ஒரு போர் வந்தது, அவர்கள் உடனே மறைச்சாங்க, திறந்து விடுன்னு சொன்னால் திறந்து விட்டாங்க. இப்போ அதுக்கான ஒரு உடன்படிக்கை 2 வாரம் போர் நிறுத்தம், சரின்னு விட வேண்டியது. திருப்பி அவன் திறந்து விட்டால் இவன் போய் அடைப்பான்றான். எதுக்கு அடைப்பான்றானே தெரில. நீ அடைச்சல இந்த வாட்டி நான் அடைக்கணுன்ற மாதிரி வீம்பு பண்ணுறான். ஆனால் வந்து சீன கப்பலையோ இந்திய கப்பலையோ மறிக்க முடியாது அமெரிக்கா. அது பெரிய பிரச்சனையாகும். இந்திய கப்பலை மறிச்சா ரொம்ப பிரச்சனையாகும். மிகப்பெரிய இந்திய கப்பல் 2 கப்பல் வந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம். அது ஈரான் தாக்குனது. ஈரான் தாக்குனது வந்து நேற்று ஈரானே தாக்கிட்டாங்க. ஆமாம், அவர்கள் வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. நிறுத்த சொன்னதை இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணும்போது அவங்க தாக்கி போலீஸை பார்த்து திடீர்னு பதறிடுச்சு ஓடின மாதிரி ஓடிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. சைனா கப்பலை தொட்டால் அமெரிக்கா நாசமாயிடும். அது அவங்களே எச்சரிச்சிருக்காங்க ஏற்கனவே. நீ எனக்கும் ஈரானுக்கு உள்ள ஒப்பந்தங்கள், அது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள, அதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. இல்லை எங்கள் கப்பல் வர தடுக்கிறதோ அதுமாரி தாக்குதல் நடத்துகிறதோ பண்ணால் நாங்கள் வேறு ரூபம் எடுப்போம், அது எங்கள் இது எப்படின்னு நமக்கு தெரியுன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டாங்க. அதனால் சும்மா ட்ரம்ப் வாயில் வடை சுட்டு இருந்தால் முடிடும் வைக்கிறோம் கேட்டை க்ளோஸ் பண்ணுறோம்னாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க கப்பல் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியானா ஜினாலே யாருக்கு, மோடிஜிக்கு, ட்ரம்ப்புக்கு கொலை நடுங்கிடுவார். ஏன்னா டப்புன்னு போய் காலில் விழுந்துருவாங்கன்ற ஒரு இதில் வந்து பயப்படாது ரொம்ப இந்தியாவுக்குன்றதை தாண்டி மோடிஜிக்கு. ஸோ அதனால் மோடிஜியும் ஏதாவது ஒரு ராஜதந்திரத்தில் கப்பலை கொண்டு வந்துடுவார், ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுவார்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம கேஸ் கப்பல்லாம் வந்துருக்கு, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இனி யாரை மறிக்க போகிறாங்கன்னு தெரில. நீங்கள் ஆக்சுவலாக ஈரானை தான் மறிக்கிறாங்க, எங்களை தான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பயன்படுத்த வந்து தடையானிட்டு இருக்காங்க அவங்க கப்பல்லாம். ஈரான் கப்பல் எதுக்கு வெளியே வருது? ஓகே, ஈரான் வந்து ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வர்றவனை மறிக்கிறான். ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வர்றவங்கள மறிக்கிறான். ஈரான் கப்பலில் ஈரான்லேருந்து எண்ணெய் எடுத்து கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் நாங்கள் மறிப்போம், விட மாட்டோம், நீ அவன்கிட்ட வாங்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஈரான் என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காலையில் சரமாரியான அட்டாக்கில் அமெரிக்கா போர்க்கப்பலில் ஓட்ட வந்துச்சு. அதாவது அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி வந்து அடித்து பெரிய சேதத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திடுச்சு. ட்ரம்ப் இன்னும் இதோடு முடிக்கலை அப்படின்னா ட்ரம்ப் பல ரூபங்களை சந்திக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான். ஆல்ரெடி ஒரு விஸ்வரூபம் பார்த்தாச்சு, திருப்பி ரூபங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ட்ரம்ப் இருக்க மாதிரி தெரியும்.
ஓகே. ஏன்னா அவர் வந்து இந்த பேச்சுவார்த்தை திருப்பி நடத்தப்படும், பாகிஸ்தான் நடத்த போகிறோம், அதுவும் இந்த வாட்டி வந்து ஜேடி வான்ஸ் இல்லை, ட்ரம்ப் அவர்களே வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஈரான் வந்து அதுக்கு நாங்கள் வரவே மாட்டோம், நீங்கள் வந்து இங்கேருந்து அந்த அதுக்கு ஈரான் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு எதிராளி வரணும்ல. அவங்க சொல்லவே இல்லையே பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு யாருமே சொல்லலை. இவங்களாம் ரெடியாகி நானும் இதுக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க. இவர் வேணாம் இல்லை அவர் என்னமோ அவன் ஒத்துக்கிட்ட மாதிரியும் நாங்கள் பேச வரோன்ற மாதிரியும் ஒன்று இவங்க ஆள் செலக்ட் பண்ணுற மாதிரியும் அவன் ஒன்றுமே சொல்லி. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரேன்னே சொல்லலையே. இவங்களாம் எதுக்கு பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ட்ரம்ப் வந்து ஜேடி வான்ஸ் போக வேண்டாம். ஆனால் ஐயோ பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எதுக்கு நீ போனான்னா போகணும். இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கல்ல, என்ன அடித்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க, என்னடா சொன்னான்னா அதை தான் சொல்லிடாதீங்கன்றதுல அந்த மாதிரி தான் ட்ரம்ப். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து கப்பலை அரெஸ்ட் பண்ணுறது, கப்பலை வந்து சேதப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. எப்படி வந்து நாங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும், இது எந்த முறையில் நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை அதுதான் அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. இல்லை இந்த இப்போ அமெரிக்க கப்பலை போட்டு பொழந்து விட்டாங்க. ஓகே. இப்போ அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணுன்றதை பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. திருப்பி ஈரான் மேலே அட்டாக் பண்ணால் அவன் திருப்பி இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவான். அதுதான் இஸ்ரேல் விரும்புகிறான். இது இஸ்ரேலோட பிளான் தான். இது இஸ்ரேல் முழுக்க இஸ்ரேல் பிளான் தான். ஏன்னா வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு. புதன்கிழமை தீவிர விசாரணை யார் ஊழல்வாதி நெதன்யாகு மேலே மிக கடுமையாக அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்துருச்சு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை வருது. விரைவில் வந்து இந்த வழக்கு எப்படி நடந்துச்சுன்னா 1 மாதத்துக்குள்ளேயே பெரிய தண்டனை, கைது செஞ்சு உள்ளே வைக்கிற அளவுக்கு நெதன்யாகு வாய்ப்பு இருக்குது. பல ஆண்டுகள் அன்றைக்கி தான் அந்த சீஸ்வேரும் முடியுது, அந்த புதன்கிழமை அன்றைக்கி தான் வந்து. ஆமாம், அந்த புதன்கிழமை தான் அங்கே விசாரணையும் போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த போரை தொடர போகிறாங்களா இல்லை நெதன்யாவை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா இறங்குதா, என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்து. அதுதான் வந்து டெட்லைன்லாம் வச்சு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ட்ரம்ப் வந்து அதை வந்து என்ன முடிவை சொல்கிறது, முடிவு அவங்க ஏன் சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கன்ட்டாங்க, அப்புறம் நீ என்ன முடிவு அவன்கிட்ட போய் கேட்குறன்ற மாதிரி தான். இப்போ அதே போல் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஒரு கப்பலை மட்டும் இல்லாமல் வந்து ஈரானுக்கு சம்மந்தப்படுற 180 கப்பல்கள், அதாவது உலகத்தில் வந்து எந்தெந்த மூலையில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி வந்து ஹைஜாக் பண்ணுவோம், இதே மாதிரி அட்டாக் பண்ணுவோம், அதை கண்ட்ரோல் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எவ்வளோ பெருசாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இவங்க ஆர்மி கப்பலை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அமெரிக்கன் நேவி ஷிப்பை வந்து பிளாக் பண்ணுவாங்க, அது மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அண்டை நாடுகள் மேலே மிகவும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே. இது பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் திருப்பியும் தாக்குதல் நடக்கும். திருப்பி இந்த பஞ்சாயத்து அடி போய்ட்டு திருப்பி இதை விட பெருசாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும். இஸ்ரேல் திருப்பி பதில் தாக்குனா திருப்பியும் தாக்குவாங்க. இது இன்னும் பெருசாக தான் போகும். ஓகே. ஏதோ ட்ரம்ப் ஏதோ ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி, துப்பாக்கி படத்தில் கூட அந்த 12 பேர் வந்து ஒரே டைமில் வந்து போட்டு தள்ளுற மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா கப்பலையும் வந்து ஒரே டைமில் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுறது வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கே பார்க்காம வளர்த்துக்கிட்டே. ட்ரம்ப் வந்து பிரச்சனையை முடிக்கிறதுன்னு பார்க்கல, இஸ்ரேலுக்கு சாதகமாக ட்ரம்ப் போயிட்டுருக்கு. ஓகே. இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் போர் நின்றுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும்ன்றனால அவங்க அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள தூண்டுதலில் தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. தொடர்ந்து இதுதான் நடக்கும். ஓகே சார். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அரப் கண்ட்ரிஸ் UAE வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து இங்கே போர்னால நிறைய சேதாரம் நடந்திருக்கு, போருக்கான டேமேஜை வந்து இந்த போர் நிறுத்தம் முடிவடைகிறதுக்குள்ளே வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. இல்லை அவங்க எல்லாருமே இப்போ இந்த யார் பேச பூராமே தூக்கிட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஆணின் அவங்களே பிடிங்கி அணிச்சிட்டாங்க, ரைட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு. அமெரிக்க துருப்புகள் மிடில் ஈஸ்டில் இருக்கிறது நமக்கு பாதகம், இது எப்படா எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அழகாக நம்மளுடைய எதிரி நாடாக இருந்தால் கூட ஈரான் அதுக்கு ஒரு முடிவை பண்ணி நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்துச்சு. அதனால் இனி எடுத்துகிட்டு ஓடினது தான், இனி அமெரிக்கன் பேஸ் இங்கே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இது அமெரிக்கா எப்படி டீல் பண்ண போகுதுன்றது தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் நம்ம. ஓகே. இந்த மாதிரி அந்த நெருக்கடி கொடுத்து வளைகுடாவில் இருக்க மொத்த அமெரிக்கன் பேஸையும் வந்து இப்போ 70% பேர் வெளில போயிட்டாங்க, பேஸெல்லாம் காலி. இன்னும் 20% 25% பேஸ் தான் இருக்காங்க. இப்போ ஈராக்கில் 3-4 பேஸ் இருந்துச்சு, 4 பேஸில் இப்போ 1 பேஸ் தான் இருக்குது ஈராக்கில். அந்த மாதிரி சவுதியில் இருந்த பேஸ் எல்லாமே காலி, 1 பேஸ் தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக காலின்னு நினைக்கிறேன் இப்போ கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு ஒரு அறிவுக்கண்ணை, அவர்களோட அறிவுக்கண்ணை திறந்த மாதிரி ஆயிடுச்சு ஈரான் இப்போ பண்ணது. ஸோ அதனால் வந்து அமெரிக்கன் பேஸை பூராமே கிட்டத்தட்ட தூக்கிட்டாங்க, இன்னும் டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. ஓகே. அதே போல் வந்து இப்போ நடந்த அந்த ஈரான் கப்பல் மேலே நடந்த தாக்குதலில் வந்து சைனா வந்து கண்டிச்சிருக்காங்க. அது போக வந்து அடுத்தடுத்து இந்த எஸ்கலேஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தினா நாங்கள் வந்து சைனா வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அந்த சூழல்லாம் உருவாக்குறாங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, சைனா இந்த சூழ்நிலை உருவாக்கல. சைனா மேலே கை வச்சா அமெரிக்கா ஆப்படிச்சுடுவாங்க, அது அமெரிக்காவுக்கும் தெரியும்.
அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து வர்ற கப்பல் பூராமல் ஈரான்லேருந்து வர்ற கப்பல்லாம் 70%க்கு மேலே சைனாவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஒரு 5% இந்தியாவுக்கு வந்துகிட்ருக்கு. மீதி பல நாடுகளுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து வர்ற கப்பலோட எண்ணிக்கை வேறு, ஈரான்லேருந்து வர்ற கப்பலை மட்டும் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்தியாட்ட வந்து கூப்பிட்டு ட்ரம்ப் நேற்று ரொம்ப நேரம் ஜிகிட்ட ஆற்றிருக்காரு. அது என்ன பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு நடந்துச்சுன்னு தெரியல. சைனா வந்து சொல்லிச்சு, எங்களுக்கும் ஈரானுக்கு உள்ளதில் யாரும் தலையிட வர மாட்டோம், அது எங்கள் 2 நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், யாரும் தலையிட்டால் அதுக்குள்ளே இப்போ எந்த நாடும் இந்த உலகத்திற்கு தலைமை ஏற்க நாங்கள் விட மாட்டோம், எங்களுக்கும் இந்த உலகத்தை தலைமை ஏற்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, தேவையில்லை, அதை நாங்கள் விரும்பவும் இல்லை, ஆனால் அதே மாதிரி எந்த ஒரு நாடும் உலகத்தின் தலைமை ஏற்க நாங்கள் விட மாட்டோம். ஓகே. ஆக்சுவலாக ட்ரம்ப் சைட்லேருந்து திருப்பி வந்து பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஈரான் வந்து டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேன், அங்கே இருக்க ஒவ்வொரு பவர் பிளான்ட்டையும் தகர்ப்போம், ஒவ்வொரு பிரிட்ஜையும் தகர்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு இதையே வச்சு மிரட்டிகிட்டே வர்றாரு தொடர்ந்து. இதுக்கு போது திருப்பி பதிலடி கொடுப்பாங்க. ஓகே. கமேனி அவர்களும் வந்து சொல்கிறாரு, அதாவது இது வரைக்கும் வந்து எதிரிகளுக்கு வந்து கசப்பான ஒரு தோல்வியை வந்து இதுக்கு மேலே தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கமேனி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுதான் இப்படி இப்போ அங்கே போய் தாக்குதல் நடந்ததுன்னா பதில் தாக்குதல் பயங்கரமாக இருக்குன்றது அவங்க ஏற்கனவே ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அது தொடரும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பவர் பிளானுக்கு முன்னாடிலாம் வந்து மக்கள்லாம் வந்து பெருசாக கூடி திருப்பி வந்து போராட்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வைப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து இவங்க சொன்னால் அந்த ஈரான் சைட்லேருந்து பெருசாக அதை எடுத்துப்பாங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை, அப்படின்னு இல்லை. அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து பயந்து போனது உலகம் அறிஞ்ச உண்மை. ட்ரம்ப்லாம் இனி வந்து பெரிய அளவில் இறங்கினா அங்கேயே வாப்படிச்சிருவாங்க, அமெரிக்காவிலே வாப்படிச்சிருவாங்க. நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, ட்ரம்ப்புக்கு நிறைய வார்ன் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரம்ப்பே வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் நானே தெரியாது, ஆனால் அமெரிக்கா நன்மைக்கு தான் இருக்கேன், இப்படி ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவில் இது வரைக்கும் இருந்ததில்லைன்னு சொல்லுவாங்கன்றது லூசுத்தனமாக அதை உளறிருக்காங்க. ஆனால் அதுதான் உண்மை. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ட்ரம்ப் இருப்பார்ன்றது தெரியாது. அது உயிரோடு இல்லை, பதவி இல்லை. நீங்கள் அதுக்காக ஏதாவது உயிரோடு இருக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப்பு வாயினால் ஓகே ஏவானால சொல்கிறேன்னு வடிவேல் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி சொன்னதை வச்சு இப்போ ட்ரம்ப்புக்கு உள்ள ஆப்பை சொருகிட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது அப்படின்றது. அது விரைவில் நடக்கும். ஓகே, விரைவில் நடக்கும். அதை தொடர்ந்து போர் நிற்கும். ஓகே சார். இப்போ வந்து அந்த 22ஆம் தேதி வந்து அந்த போர் நிறுத்தம் எண்டுக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நெதன்யாகுக்கு எதிராக வந்து அந்த விசாரணை வந்து நடப்பு வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த இந்த போர் வந்து நிறுத்துவாங்கன்னு, அதை சீஸ்ஃபயர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாமா? அது வந்து நெதன்யாவோட வாழ்க்கையை பொறுத்து. நெதன்யாவுக்கு அங்கே என்ன அரசியல் சூழல் இருக்கோ அதை அடிப்படையில் தான் அமெரிக்கா செயல்படும். அமெரிக்கா என்ன செயல்படுதோ அதன் அடிப்படையில் தான் அந்த போர் போகும். அந்த போர் எப்படி போகுதோ அதை பற்றி தான் உலகத்தில் பெட்ரோல் டீசல் கேஸ் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சோடனே சாயந்தரமே ஏற்றுவாங்க. ஆமாம், கடைசி தேர்தல் இருக்குல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே ஏற்றிடுவாங்க. ஓகே. அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவில். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு இது இருக்குது, அந்த வெஸ்ட் பெங்கால் கடைசி வாக்குப்பதிவு அன்னைக்கு சாயந்தரம் ஏற்றுவாங்க. ஓகே. அப்போ இந்த போர் வந்து நிற்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. இப்போதைக்கு நிற்காது, நிற்கணும். இப்போதைக்கு நிற்குமான்றது தெரில. அதுக்கு ஒன்று நெதன்யாகு ஒழியணும், இல்லைன்னா ட்ரம்ப் ஒழியணும். அரசியலை விட்டு முடிஞ்சால் நிற்கும், உடனே நிற்கும். ஓகே சார். அடுத்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வராங்களா, இல்லை ட்ரம்ப்பே வந்து இந்த இதெல்லாம் வந்து பின்வாங்குறாரா என்னன்றதை பொறுத்து பார்ப்போம். நேரத்துக்கும் அதில் மிக்க நன்றி சார்.